இருக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். பள்ளிக்கு போகலன்ட்டு உம்மா வந்து எதுவும் சூடு கீடு வச்சு விட்டாங்களா காலில் இவனுக்கு. தடப்படி வந்து பச்சை பிள்ளையாரும் அழுதுகிட்டு இருக்கிறான் அந்த ரோட்டில் உட்காந்து. வண்டி ரெடி பண்ணுறதுக்காக மெக்கானிக் கடைக்கு போனேன். அவன் ரிப்பேர் பண்ணி தர மாட்டேங்கிறான். ஒழுங்கு மரியாதையே போறியா எனக்கு முஞ்சில மண்ணை கட்டி விட்டுருவானே சொல்லாமப்பல. இது மெக்கானிக் கடையில் ரிப்பேர் பண்ணி தர மாட்டானா? எவன்டா அவன்? நம்ம ஊரில் புதுசாக ஒரு மெக்கானிக் கடை தந்துருக்கல, அவன் தான் மாப்பிள்ள திமுறா பேசுகிறான். இது நம்ம ஊர்லேயே கடை வச்சுக்கிட்டு நம்ம வண்டியை ரிப்பேர் பண்ணி தர மாட்டாங்களாமா? இன்னைக்கு அடிச்சு ஓட விடுறோம் பாரு. இப்படி ஆரம்பத்திலே இதெல்லாம் தட்டி கேட்கணுமாப்ல, இல்லாட்டா நம்ம மேலே மதிப்பு இல்லாமல் போயிடும், பயமும் இல்லாமல் போயிடும். எங்களோட கடை வச்சுக்கிறானுவா? ஃபஸ்ட் ஸ்டாண்டில் தான் மாப்பிள. வா மாப்பிள நான் காட்டுறேன். ஊருக்குள்ளே கரண்ட் இல்லைன்றாலும் இந்த 2 கேமராவும் நல்லா பளிச்சுட்டு வேலை செய்யுத. இதுக்கு ஒரு 2க்கு கண்ணு வீணாக போக மாட்டேங்குது. பொழுது அன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிறது. எவன் எங்கே போகிறான் என்னென்ன பண்ணுறான் அப்படின்ட்டு நோட்டை விடுறது, அவனை இழுத்து வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கறது. ஏதோ கேமரான்னு சொன்னியா? என்ன கேமரா மாப்பிள? இந்த உட்காந்து இருக்கு பாரு ரெண்டும். இந்த 2 தான் நம்ம ஊருக்கு வந்து சிசிடிவி கேமரா. இப்போ நம்ம 2 பேரும் அங்கே கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம இழுத்து வச்சுட்டு வழியே கேட்பாங்களோ எங்கே பொரியல்வோ என்ன பண்ண பொரியலோ அப்படின்ட்டு. நீ எதுவும் வாய் திறக்காத, நான் பார்த்துக்கிறேன். சரியா? சும்மா வரணும். நல்லா எதுவும் வாய் திறந்து சொல்ல மாட்டேன் மாப்பிள. என்னடா 2 பேரும் இப்படி ஜோடியாக கிளம்பிட்டல, எங்கே பொரியல்வா? நாங்கள் 2 பேரும் சண்டைக்கு போகிறோம் போமா. அதான் லூசு பேல என்னட்ட வந்து எதுவும் சொல்ல வரணும்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிறீங்களா சண்டைக்கு போகிறோம் அப்படின்ட்டு. பெரிய மனுஷன் மதிக்கணும் மாப்பிள. அவங்க கேட்டாக்க நம்ம சொல்லணும் எங்கே போறியா என்ன பண்ண போறியா அப்படின்னு கேட்பாங்க தான். நம்ம தான் சொல்லணும் எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்படிலாம் நமக்கு என்ன தலை தெரிஞ்சாமல் போகக்கூடாது மாப்பிள. அப்புறம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? இதுதான் நல்லா சமாளிக்கிறா மாப்பிள. நீ என்ன சண்டைக்கு போகிறோம்னு சொல்லிவிட்டு இப்படி கையை வீசிக்கிட்டு போறியா வெறுமனையா? ஏன் கையில் எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? நம்மளுக்கு கையை ஆயுதமுமா இதுக்கு நம்ம வந்து நம்ம கையில் கத்தி அருவாலாம் எடுத்துகிட்டு போனேன். உன்னை கத்தி அருவாலாம் எடுத்துகிட்டு போக சொல்லலை, கையில் வந்து இந்த குடல் ஜப்ப தைலத்தை எடுத்துகிட்டு போட்டு சொன்னேன். எதுக்கு நம்மளை குடல் ஜப்ப தைலத்தை எடுத்துகிட்டு போக சொல்லுது? ஒருவேளை அவனை கண்ணில் ஊற்றி விடுறதுக்கா? எதுக்குமா கையில் வந்து குடல் ஜப்ப தைலத்தை எடுத்துகிட்டு போக சொல்கிறா? அவனை கண்ணில் ஊற்றி விடுறதுக்கா? நீ கண்ணிலாம் ஊற்றி விட வேண்டியதில்லை, அது உனக்கே தேவைப்படும். அவனை அடிச்சு அனுப்பி விடணும்ல, அப்புறம் கை காலெல்லாம் வீங்கி போய் வருவா. இங்கே வந்து நின்றுக்கிட்டு தைலத்தை தேய்ச்சி விட அப்படின்னு இருப்பில்ல. இதுக்கு அவனு அங்கனே அடிச்சானுண்டாக்க அங்கனே வீங்கி போன இடத்துல தேய்ச்சிட்டு வந்துட்டுருந்தாக்க எங்களுக்கு வேலை சுலமாக போயிரும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓஹோ கலாய்க்கிறீங்களா? முதல்ல அவனோட போய் விரட்டிவிட்டு அடுத்தது உனக்கு வச்சுக்கிறேன். மாப்பிள இந்த பத்தியா இந்த கடை தான் மாப்பிள. இந்த நிற்கிறான் பாரு, இவன் தான் அவளை திமிரா சொன்னான் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி தர மாட்டேன்ட்டு. அல்ல இந்த சின்ன பையன் பேச்சை கேட்டு வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே. இவன் வந்து ஆள் பார்க்கறதுக்கு பல்காக இருக்கிறானே. இவன் நம்மளை அடிப்பானோ? சரி சரி வந்த கெத்த விடாம முடிஞ்ச வரையும் சமாளிச்சு பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு காலைல விழுந்துட வேண்டியதான். அண்ணா மெக்கானிக் அண்ணா உங்களை தான். யாரு? என்ன போய் உங்களுக்கு? என்ன என் ஃப்ரெண்டு வந்து வண்டி கொண்டு வந்திருக்கிறா, ரிப்பேர் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு திமிரா பேசுறீங்களா? எங்க ஊர்லயே கடையை வச்சுக்கிட்டு கடை இருக்கணுமா இல்லை காலி பண்ணி போகணுமா? ஓ இதான் உன் ஃப்ரெண்டா? அவன்கிட்டே கேளு என்ன வண்டி கொண்டு வந்தா அப்படின்ட்டு. ரிப்பேர் பண்ண சொல்லி நீ என்ன வண்டியில கொண்டு வந்தா? இந்த கணக்கில் இந்த வண்டி தான் மாப்பிள. இதுக்கு வந்து ஒரு வீலு போயிருச்சு. இதை ரிப்பேர் பண்ணி கேட்டதுக்கு வந்து ரிப்பேர் பண்ணி தர மாட்டாங்களா மாப்பிள? இது இந்த வண்டி எடுத்துக்கிட்டா நீ மெக்கானிக் ஷாப்புக்கு கொண்டுட்டு வந்தா ரிப்பேர் பண்ண சொல்லி. அண்ணா சாரி நான் மன்னிச்சிங்கண்ணா, இந்த நாய் பேச்சை கேட்டு நான் தெரியாதனமா வந்துட்டேன். எங்க மாப்பிள போறா? வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் இந்த வண்டியில போயிடலாம்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அடி செருப்பால நாய.